ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இது ஒரு புது சீரிஸ், ஆக்சுவலாக நோ இயர் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரிஸ். ஸோ இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது வந்து பிரிட்டானியா ட்ரீட்டோட க்ரோசான். இதை க்ரோசான் தான் ஸ்பெல் பண்ணணும் ஆக்சுவலாக. அண்ட் இது நல்லதா கெட்டதா அதை பற்றி நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அது வந்து டாக்டர்ஸ் இல்லைனா இதுக்கான ஸ்பெஷலைஸ்டு மெம்பர்ஸ் சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும். பட் நம்ம ஜென்ரலாக சாப்பிட்ற விஷயத்தில் என்னெல்லாம் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது ஆக்சுவலாக. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்னலாம் ஆட் பண்ணி இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து வெனிலா க்ரீம் ஃப்ளேவர், இதுலேயே ஜாம் ஃப்ளேவர் இருந்துச்சு, சாக்லேட் ஃப்ளேவரும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது டோட்டல் இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த இது பிஞ்சிருக்கும். அண்ட் இதோட நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 45 grams இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 20 rupees. அண்ட் இது பேக் பண்ண டேட் வந்து 12/1/2024 அண்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து 10/6/2024. ஸோ அப்ராக்ஸாக ஒரு 5 months ஆக்சுவலாக இதுக்கு எக்ஸ்பைரி இருக்குது. அதுக்கப்புறம் இதை வந்து ஆஸ் யூஷுவல் இதை வந்து ஸ்டோர் இன் கூல் அண்ட் ஹைஜீனிக் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் ஒன்றுனா என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் எதிர்பார்த்தது தான் ரிஃபைன்டு வீட் ஃப்ளார். அது ப்ராக்கெட்டில் மைதான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா பேக்கெட்ஸ்லையுமே எடுத்தோடனே மைதான் போடுறதுக்கு பதிலாக ரிஃபைன்டு வீட் ஃப்ளார்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் போடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சுகர். ஆக்சுவலாக அது கொஞ்சம் மறைஞ்சிருக்கு, பட் அது சுகர். அதுக்கப்புறம் ரிஃபைன்டு பாம் ஆயில். இதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் தான். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டரெஸ்ட்ரிஃபைடு வெஜிடபிள் ஃபேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு இந்த வெஜிடபிள் ஆயில், வெஜிடபிள் ஃபேட்ஸ்லாம் எடுப்பாங்க. லைக் செடியிலேருந்து, சீட்ஸ்லேருந்து, நட்ஸ்லேருந்து எடுக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு ஃபேட்டு தான் இது. அதுதான் எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மார்கரின் தெரியாதவங்களுக்கு அது என்னன்னு சொல்லிடுறேன். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு அனிமல் ஆர் வெஜிடபிள் ஃபேட்லேருந்து எடுக்கிற மாதிரி தான். இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பட்டர் மாதிரி தெரியும். நிறைய இடத்துல வெளியே பட்டர்னு சொல்லிட்டு இதை தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு பட்டர், நெய் இது மாதிரியே தெரியும். ஆனால் இது ஒரு வெஜிடபிள் ஃபேட்டு தான் ஆக்சுவலாக. இன்கேஸ் உங்களுக்கு இது இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதையுமே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இதை பார்த்தாலே இது வந்து அந்த வெஜிடபிள் ஃபேட்ஸ்லேருந்து அதை எப்படி எடுக்கிறாங்க, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக அதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா லிக்விட் குளுக்கோஸ். இது அகைன் ஒரு ஸ்வீட்னர் தான், பட் ஏற்கனவே மேலே ஒரு சுகரும் போட்டிருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லிக்விட் குளுக்கோஸும் போட்டிருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மில்க் சாலிட்ஸ். இந்த மில்க் சாலிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மில்க் பவுடர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த பாலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ட்ரை பவுடர் மாதிரி ஃபார்மேட்டுக்கு இதை ஆக்கிடுவாங்க. அந்த பவுடர் தான் வந்து மில்க் சாலிட்ஸு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கரி இம்ப்ரூவர் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் எம்எல்சிஃபயர்ஸ் 481i அண்டு 471 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த எம்எல்சிஃபயர்ஸ்னால் என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எம்எல்சிஃபயர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டு பிஸ்கெட்ஸில் தான் அதிகபட்சமாக ஆட் பண்ணுறாங்க. அது ஒரு ஃபுட் அடிட்டிவ்ஸுங்கிறாங்க. அதாவது அதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணுறதுக்கு உதவுது. ஆனால் அந்த 2 சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்சிஃபயர் ஆட் பண்ணலை அப்படின்னா அது மிக்ஸே ஆகாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வாட்டரும் ஆயிலும் எடுத்துக்கோங்க. தண்ணியும் எண்ணெயும் மிக்ஸ் ஆகாது. ஆனால் இந்த எம்எல்சிஃபயரை வச்சு அந்த 2 மிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஜென்ரலாக எம்எல்சிஃபயர் அப்படிங்கிறதோட மீனிங்கு. பட் அதில் இந்த 481i அண்ட் 471 அப்படின்னா என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த எம்எல்சிஃபயர் 481iனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்டீரிக் ஆசிட் அண்ட் லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு இதனால சோடியம் ஸ்டெராயில் லாக்டைலேட் அப்படிங்கிற மாதிரி அடிட்டிவ் ஃபார்ம் ஆகுது போல். இதுதான் அந்த 481i. இன்னொரு எம்எல்சிஃபயர் 471 போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கிட்டத்தட்ட வெஜிடபிள் ஆயில்லேருந்து தான் எடுக்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து அனிமல் ஆயில்லையும் எடுக்கிறாங்க, பட் ப்ரிடாமினண்ட்டாக இது வெஜிடபிள் ஆயிலேருந்து எடுக்கிற ஒரு ஃபேட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் ஒரு ஃபுட் அடிட்டிவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் 170i அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லிடுறேன். இதுவும் ஒரு ஃபுட் அடிட்டிவ் தான். இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டி சேராமல் இருக்கிறதுக்காக அதை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு இதுதான் இது.
இந்த ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் 170i தான் கால்சியம் கார்பனேட். இது வந்து நிறையா காமனாக ஒரு ஃபுட் அடிட்டிவாக எல்லா இடத்துலையுமே இது யூஸ் பண்ணப்படுற ஒரு ஃபுட் அடிட்டிவ் அப்படின்னு தான் இதில் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளார் ட்ரீட்மெண்ட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளார்னால் அந்த மாவு, அதோட ட்ரீட்மெண்ட் ஏஜென்ட்ஸ்னால் அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் கேக்ஸ் இதெல்லாம் வந்து பேக் பண்ணுறதுக்கு அதுக்கேற்றாப்புல ஒரு குவாலிட்டி, அந்த மாவை அந்த ஒரு டெக்ஸ்சர் கன்சிஸ்டன்சி அந்த ஒரு பதத்துக்கு ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளார் ட்ரீட்மெண்ட் ஏஜென்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் இவங்க 2 டைப் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 1100i, இன்னொன்று வந்து 110iன்னு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் 300ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இந்த மாதிரி பேக்கரி ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதோட பேசிக் பர்பஸ் என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் ஷெல்ஃப் லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஷெல்ஃப் லைஃப்னால் ஒன்றும் இல்லை, அது அதோட கெட்டு போகிற தன்மையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு தான். அது எவ்வளோ நாளைக்கு அது கெட்டு போகாமல் இருக்குன்னு வைக்க முடியுமோ அதுதான் வந்து ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லுவாங்க. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு இந்த பேக்கெட்ஸில் வர்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப நாளைக்கு ரொம்ப மாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற ஐட்டம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அது பயன்படுது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமக்டன்ட் 420, இது வந்து II அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது வந்து ஐயா, இது வந்து ரோமன் லெட்டராங்கிறது எனக்குமே தெரியல. பட் ஃபஸ்ட்டு அந்த ஹியூமக்டன்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஹியூமக்டன்ட்னா பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம ப்ரெட்டு பிஸ்கட்ஸ் இதெல்லாம் வந்து சில நேரங்களில் தண்ணி பட்டுச்சுன்னா அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டுக்கே அது கெட்டு போயிடும், அதில் ஃபங்கஸ் வந்துடும். நம்மளே பார்த்துருப்போம், அடிக்கடி நம்ம வீட்டிலேயே ப்ரெட்டு கேக்ஸ்லாம் கெட்டு போகிறத பார்த்துருப்போம். அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த ஹியூமக்டன்ட், அதாவது அதில் இருக்க அந்த மாய்ஸ்சர், அதில் இருக்க ஈரப்பதத்தை எடுக்கிறதுக்கு இது வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட்டும் எல்லா பேக்கரி ப்ராடக்ட்ஸுக்குமே நம்ம யூஸ்வலாகவே ஆட் பண்ணுறது உண்டு. பேக்கரின்னு இல்லை, பீஸா பண்ணுறது, கேக்ஸு, ப்ரெட்டு எல்லாத்துக்குமே ஈஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஈஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மாதிரி. அதாவது நம்ம அந்த மாவை வச்சதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட் ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா புசுன்னு அந்த மாவு கூடுறத நம்ம பார்த்துருப்போம். அது ஒரு மாதிரி நல்லா அந்த டோட்டல் மாவே உள்ளே ஒரு மாதிரி ஏர்லாம் உள்ளே போய் நல்லா புசுன்னு வரும். ஸோ அதுக்கு தான் வந்து எல்லா பேக்கரி ப்ராடக்ட்ஸ்லையுமே அவங்க வந்து ப்ரெட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஈஸ்ட்டை ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாவோட கொஞ்சம் குவாலிட்டியுமே அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு முன்னாடி க்ளூட்டன் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இந்த க்ளூட்டன்கிறது வந்து நம்ம இந்த வீட் இதெல்லாம் இருக்குதுல்ல, வீட்டு பார்லி இதிலலாம் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு பேர் தான் இந்த க்ளூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த மைதாவில் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே க்ளூட்டன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில ப்ராடக்ட்ஸ்லாம் வெளியே விற்கும் போது இது க்ளூட்டன் ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு பகுதியில் ரொம்ப ஹார்ம்ஃபுல்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் ஹார்ம்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் அந்த டிஸ்கஷனுக்குள்ளே இப்போ போக வேண்டாம். பட் அதுதான் அந்த க்ளூட்டன். அண்ட் நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எம்எல்சிஃபையர்ஸ் போட்டிருக்காங்க. மேலே ஒரு எம்எல்சிஃபையர் இருந்துச்சு, இப்போயும் இங்கே வந்து. பட் இது வந்து 471 and 475i. அயோடைஸ்டு சால்ட்டு, உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது வந்து 282, 202ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிசர்வேட்டிவ் உங்களுக்கே தெரிஞ்சது தான். இது ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. நேச்சுரல் ஐடென்டிக்கல் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்சஸ், வெனிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வெனிலா க்ரீமுக்கான இந்த க்ரோசான் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெனிலா க்ரீம்ஸ் எல்லாமே எதுவுமே ப்ராப்பர் வெனிலாலேருந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியானது. ஸோ வெனிலா ஃப்ளேவர் கொடுக்குற அதுக்கு ஐடென்டிக்கலாக இருக்கிற சப்ஸ்டன்ஸ்லேருந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான கலரிங் ஏஜென்ட்டு கலர் 171 ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ரைசிங் ஏஜென்ட் அதே மாதிரி இந்த மாவை நல்லா பெருசாக கொண்டு வரதுக்காக ரைசிங் ஏஜென்ட் 450i, 338 இதுன்னு ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெபிளைசர்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க 469. ஸோ ஸ்டெபிளைசர்னால் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த ஸ்டெபிளைசருங்கிறதும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி, டெக்ஸ்சரு, அந்த ஷெல்ஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதோட பதம், அது ரொம்ப நாள் நிலச்சிருக்கிறது, இது எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டெபிளைசரும் யூஸ் ஆகுது. கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல் நம்பரிங் சிஸ்டம்லேருந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வீட், க்ளூட்டன் அண்ட் மில்க்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் முக்கியமாக அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், இதில் இப்போ என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டோம். அண்ட் இதிலிருந்து நமக்கு என்ன மாதிரி நியூட்ரிஷனல் டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம குவிக்காக பார்த்துடலாம் இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி. சர்விங் சைஸ் வந்து ஒரு 45 grams இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு க்ரோசான் வந்து 45 grams இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க எப்பயுமே நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா 100 grams என்னங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம வாங்குகிற அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ கேலரிஸோ எவ்வளோ ஃபேட்டோ என்ன கிராம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் கால்குலேட் பண்ணிக்கணும்.
ஏன்னா எப்பயுமே 100 கிராம்ஸுக்கான ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் தான் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ 100 கிராம்ஸுக்கு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எனர்ஜிங்கிறது 465 கிலோ கேலரிஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டீன் வந்து ஒரு 6.4 கிராம்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் 48.7, டோட்டல் சுகர்ஸ் வந்து 21.6, ஆடட் சுகர் 18.4 கொடுத்துருக்காங்க. ஃபேட்டு பார்த்தீங்கன்னா 27.2 கிராம்ஸ் இருக்குது. சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து 14.6 கிராம், அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, சோடியம் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு பேக் இதில் சாப்பிட்றோன்னா அது வந்து கிட்டத்தட்ட 45 கிராம்ஸு. ஸோ இதை அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா இதை வந்து டிவைட் பை 2 பண்ணிக்கோங்க. இதில் இருக்க நீங்கள் பார்க்குற வேல்யூஸ் எல்லாத்தையுமே டிவைட் பை 2 பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இதுக்கு ஒரிஜினலாக இதுக்கான நியூட்ரிஷனல் பெனிஃபிட் இதில் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஆப்வியஸாக நான் முதலே சொன்ன மாதிரி ஹெல்த்தி ஹார்ம்ஃபுல்லுங்கிறதுக்குள்ளே நான் வரல. பட் ஆஸ் நம்ம ஜென்ரலாக இதை பார்க்கும்போது இது கண்டிப்பாக அன்ஹெல்தியான ஒரு ஃபுட்டு தான் இது. ஆனால் ஒவ்வொன்றும் இதில் எப்படிலாம் நமக்கு உடம்புக்கு அன்ஹெல்தியாக இது கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு டீட்டெயில் வந்து இதை டாக்டர்ஸோ இதுக்கான நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட்டோ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது கரெக்டாக இருக்காது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கான மெயின் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான பர்பஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியவங்கன்னு இல்லை, கிட்ஸ்லேருந்து எல்லாருமே பிஸ்கெட்ஸ், கேக்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் மேலே எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு மோகம், ஒரு ஆசை எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்து எல்லாமே சாப்பிட்ருப்போம் நம்ம. பட் நம்ம என்ன சாப்பிட்றோன்னே நமக்கு பல நேரங்களில் தெரியறதில்ல. நம்ம அதை பெருசாக பின்னாடி வாசிக்கிறதில்ல. அவங்களும் சின்னதாக தான் கொடுக்குறாங்க. நம்ம வாங்கினோமா அந்த பேக்கெட்டை பிரித்து சாப்பிட்றோம், அது மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். திருப்பி பேக்கெட்டை தூக்கி போட்டுறோம். ஸோ நம்ம திருப்பி பார்த்தா தான் நமக்கு சாப்பிட்ற விஷயங்களில் உள்ளே என்னென்னலாம் போகுது அப்படின்னு தெரியுது. அண்ட் நம்ம இன்னும் டீட்டெயிலாக போகணுன்னா இது நல்லதாக கெட்டதான்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம உண்மையிலே இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சு நம்ம சாப்பிட்லாம் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் இந்த சீரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு எபிசோடுக்கு இந்த பிரிட்டானியா ட்ரீட் க்ரோசன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்ட் வரவேற்பை பொறுத்து அப்கமிங் ப்ராடக்ட்ஸை வந்து ஒன்றா இதே மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கிறோம். அண்ட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி டீட்டெயிலாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாம் பாருங்கள். அண்ட் சேனலில் நிறைய ப்ளேலிஸ்ட்டில் எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது. இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ்டு ஒரு சேனல். எல்லா விதமான கேட்டகரிஸ்லையுமே வீடியோஸ் இருக்குது. இது டெஃபினட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ see you in the next video. Bye bye.